இன்றைய இனிய நாளில் தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்பது பற்றி பார்ப்போம். ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட, ஆனந்த கண்ணீர் சம்பந்தப்பட்ட, சிவபெருமானின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற மனநிலை தான் தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட். ஒரு வினாடிக்கு 1 முதல் 4 வரை இதன் மனதின் சுழற்சியானது அமைந்திருக்கும். இது தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை செய்தால்தான் புரியும். அதே சமயம் இதனுடைய ஆங்கில விளக்கத்தையும் தெரிவித்து, ஒரு உதாரணத்தை தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். When we reach alpha, theta, delta frequencies, all the brain cells which were dormant and not used up to now, even though existed, begin to function. இதுதான் உலக அமைப்பில் இந்த வார்த்தையானது இந்த ஃப்ரீக்குவன்சிஸில் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, புனிதமான பிரம்மச்சரிய வாழ்க்கைகள் அமைந்திருக்கும். இது தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்பது குடும்பத்தில் உள்ளவர்களும் பயிற்சி செய்து அதனுடைய அற்புதமான எக்ஸ்டாசி என்று சொல்லக்கூடிய பரவசமான மனநிலையை பெறலாம். சிவபெருமானின் பரிபூர்ண அனுக்கிரகத்தையும் பெறலாம். பூமியில் பெருமையோடும் பொன்னோடும் பொருளோடும் வாழலாம். அப்பேற்பட்ட மனநிலை தான் ஒரு வினாடிக்கு 1 முதல் 4 வரை இதனுடைய சுழற்சி அமைந்திருக்கும். இப்போ நாம் விரும்பிய பாடலை கேட்கலாம் என்று ஒரு எஃப்எம்ஐ ஆன் செய்கிறோம். அதில் காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே நீயும் சொல்லு பூங்காற்றே, இந்த பாடல் வரி வருகிறது. உடனே ஆஃப் செய்துவிட்டு, ஏற்கனவே சோதனையும் தோல்விகளும் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல பாட்டை கேட்போம்னு அடுத்த எஃப்எம்ஐ ஆன் செய்கிறோம். அதில் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி பட்டதடா, இப்படி ஒரு பாட்டு வருகிறது. உடனே ஆஃப். நம்ம சலித்து கொண்டு வேறு பாட்டை, ஒரு மெலடிஸ் கேட்போம்னு இன்னொரு பாட்டை ஆன் செய்கிறோம். அதிலும் ஒரு சோக பாட்டு வருகிறது. சரின்னு இன்னொரு எஃப்எம்ஐ ஆன்கிறோம். அதில் அற்புதமான பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை, இப்படி மெலடி சாங்காக அந்த சேனல் முழுவதுமே எஃப்எம்மில் வருகிறது. அதை போலவே நாம் பரபரப்பான கடமை என்ற ஒரு போர்வைக்குள் சிக்கிக்கொண்டு பரபரப்பான பதட்டம் நிறைந்த கோபம், பொறாமை, பகை, இந்த உணர்ச்சிகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு இனிமையான அன்பு மிகுந்த உண்மையான அறிவும் உலகளாவிய அன்பும் நிறைந்த வாழ்க்கையை சொல்லுவது தான் தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்பது. அந்த இனிமையான பாடல்களே எப்போதும் இருக்கக்கூடிய எஃப்எம்ஐ போன்றது தான் அது உதாரணமாக தெரிவித்தேன். ஆக அதை உங்களுடைய முயற்சியால் மனதை எந்த அளவுக்கு ஓர்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியுமோ அதன் மூலம் பெற்று மகிழ்வுடன் வாழ்வீராக.